ஹாய் ஹலோ, இது தூக்கணாங்குருவியோடைய கூடு. நாங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு பாப்பாவுக்கு பேர்ட்ஸ் நெஸ்ட்டு செய்ய சொல்லியிருந்தாங்க. தேங்காய் நார் யூஸ் பண்ணி ஒரு பேர்ட்ஸ் நெஸ்ட்டு செஞ்சுட்டு அதில் பீனட் ஷெல் யூஸ் பண்ணி பேர்ட்ஸும் செஞ்சு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வயலில் நிறைய தூக்கணாங்குருவி கூட இந்த மாதிரி கீழே கிடக்கும். அதை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சும்மா கொண்டு வந்திருந்தார். அது எம்டியாக கொடுக்க வேணாமேன்னு சொல்லிட்டு 2 பேர்ட்ஸ் நான் வந்து வீட்லேயே வேஸ்ட் மெட்டீரியலில் செஞ்சு அதில் செட் பண்ணிவிட்டு அப்புறம் மேம் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். அந்த நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி பேஸில் ஒரு சின்ன பேர்ட் ஷேப்புக்கு நான் மேக் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரை ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு வந்து ஒட்டிட்டு பேர்ட் ஷேப்புக்கு நான் மேக் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 லேயருக்கு பேர்ட் மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக் இருக்க போர்ஷனில் கொஞ்சம் நல்லாவே அழுத்தி விட்டுக்கிறேன். அதுக்கு மேலே நமக்கு பேப்பர் வந்து தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட நியூஸ் பேப்பர் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம பேப்பர்ஸ் வந்து டிஷ்யூ பேப்பர் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் ரெட் கலரில் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கோன் ஷேப்புக்கு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை பேர்டோட நோஸ்க்காக இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளாக் கலரில் நெயில் பாலிஷ் எடுத்துக்கேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 ஐஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் பேப்பரை யூஸ் பண்ணிவிட்டு 2 விங்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபெவிகால் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேர்டுக்கு 2 சைடும் 2 விங்ஸ் இருக்க மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த வால் இருக்குல்ல அந்த போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு 2-3 பீசஸ் தான் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு லைட்டாக விரித்து விட்டுக்கணும். அப்போ தான் அது டெயில் மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த தூக்கணாங்குருவியோட கூடு வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். பட் அடியில் வந்து 2 சைடு ஓப்பனில் இருக்காது. ஒரு சைடு தான், அதாவது ஒரு ஹோல் தான் ஓப்பனில் இருக்கும், ஒரு ஹோல் க்ளோஸில் தான் இருக்கும். பேர்ட்ஸ் வந்து இன்னொரு சைடு வழியாக உள்ளே போயிட்டு அந்த க்ளோஸ்டாக இருக்க போர்ஷனில் உட்காந்துக்கும். அப்புறம் இது இந்த மாதிரி பொசிஷனில் தலைகீழே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.